ஆற்றை உயிர்ப்பிக்க முடியுமா? இருக்கு பாருங்க, அரை எங்கலம் ஆற்று மணல் அது உருவாக 100 ஆண்டுகள் ஆகும்ங்கிறான். எத்தனை ஆண்டு? 100 ஆண்டு. நீ 30 அடி அல்ற, எத்தனை ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது. மணல் எப்படி உருவாச்சு? நீ உருவாக்குன அருவி எப்படி உருவாக்குச்சு? முதல்ல எப்படி வருது அருவி? எப்படி வருது? கடல் நீர், சூரியன் தந்தை, கடல் தாய், 2 பேர் இணைவுல நீராவியாகி மேல போகுது. அப்படி மேல போய் சுத்திக்கிட்டே இருக்குது அந்த ஈர காற்று. மேகமாக முடியல. எல்லா வியர்வை, என் வியர்வை, உன் வியர்வை, விலங்குகளின் காற்று மண்டலத்தில் சுத்தி கொண்டிருக்கிற கரி தூசி எல்லாம் அப்படின்னு கட்டிப்பிடிப்போம்ல, அப்படி கட்டிப்பிடிச்சிருவாரு. அங்க 3000 அடியில் இருக்கு, மேல 300 அடி 200 அடியில மரம் இருக்காரு. இந்த மரம் எங்க ஒப்ப நட்டதா, எங்க அப்ப நட்டதா? பூரா காக்கை, குருவி, கொக்கு, மைனா, சிட்டு, வவ்வால் அவன் நட்டது. உரம் போட்டது யாரு? புலி, சிங்கம், கரடி, இந்த யானை, குரங்கு இவன் போட்டது. இவங்க உருவாக்கின காடு 300 அடிக்கு இருக்காரு. இங்க எப்பவுமே மரத்துக்கு வேர்க்கும். அப்ப குழு 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 குழுன்னு இருந்தவொடனே நம்ம சொந்தக்காரன்னு மேக மழையை கொட்டிடுறது. கொட்டினவுடனே அவர் நீர் அப்படி ஓடி வரும். ஒரே நாள் உருண்டு கீழே போக விடுறதில்ல. அங்கே யார் பல பேர் வேலை செய்யறான்? கிராஸ் லேண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான், புல்வெளி. அவன் என்ன பண்றான்? அந்த தண்ணீரை பிடிச்சு அவன் உணவு தேவைக்கு புற்கள் வச்சுக்கிறான். ஒரு புலி செத்து போனா 26,000 மனிதர்களுக்கான குடிநீர் தேவை நின்று போகுதுங்கிறான். குடிநீர் குறைஞ்சு போகுதுங்கிறான். எங்க ஒரு புலி சேர்க்கறதுக்கு செத்து போறதுக்கு இந்த தண்ணிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்கு? இதான் உயிரியல் சுழற்சி, தொடர்ச்சி. இந்த புலி, இந்த புள்ள மேய்கிற வரையாடு, மானு, இந்த காட்டு மாடுலாம் இருக்குல்ல, இவர் வேட்டையாடி சாப்பிட்டுருவாரு. இவர் சாப்பிடலைன்னா இந்த எண்ணிக்கை பெருகி கொண்டே போகும். இந்த வரையாடு, இந்த காட்டு மாடு, இது எண்ணிக்கை பெருக இவர் உணவுக்கு இந்த சம புல்வெளியில் இருக்கிற புற்களை எல்லாம் தின்றுவார். புற்களை எல்லாம் அதிகமா தின்னுட்டாருன்னா அங்க நீரை தேக்கி வைக்கிற ஆள் இருக்கான்ல, அவன் இல்லாம போயிடறான். அதனால ஒரு புலி இறந்தால் 26,000 மனிதர்களுக்கான குடிநீர் அங்க தட்டுப்பாடு வருதுன்றான். அங்க சோலை காடுகள் இருக்கு. அவன் என்ன பண்றான்? அவன் உணவு தேவைக்கு சேமிக்கிறான் நீரை, கொஞ்சம் கொஞ்சமா உருட்டி விடுறான். அது போக இலை, வேறு எல்லாத்திலையும் நீரை பிடிச்சு வச்சுக்கிறது மரம். அங்கிருந்து சொட்டு சொட்டா விட்டு பல கோடி துளிகள் 1-2 பேர் அருவியா கொட்டுது. உருண்டு வரும்போது அருவி அங்கங்கே இருக்கிற சிறு பெரு கற்களை உருட்டிட்டு வருது. ஒன்னோட ஒண்ணு மோதுதா அந்த கற்கள், அந்த பாறங்கற்கள் நொறுங்கி துகளாகுது. துகளை அப்படி உருட்டிட்டு வந்து ஆறு மேல அப்படி தோலா போர்த்துது அருவி. அதுதான் மணல். அந்த மணலை நீ என்ற இந்த பாலா பிறந்த இந்த பாவி பணத்தாசை பிடிச்சு நோண்டி எடுக்கிறான். அதை EF சுமாசர் எப்படி உன்னால உருவாக்க முடியாத அழிக்காதேங்கிறான். கிளாடு புரிங்கோ மண்ணியல் அறிஞன் இன்னைக்கு இருக்கான் பிரான்ஸ்ல. என்ன சொல்றான்? பசிக்கு வேட்டையாடும் போது நம்ம பூமி தாய் கற்பு கழியாமல் கண்ணியோட இருந்தால், இவர்கள் பணத்தாசைக்கு வேட்டையாடினார்கள், கற்பழிக்கப்பட்டு 18 வயசுல பாட்டி ஆகிவிட்டாள்ங்கிறான். இப்ப என்ன பண்ணணும்? அவன் கூப்பிட்டான், என்னரும் பிள்ளைகளே, நம் பூமி தாய் இயற்கை அன்னை மரணப்படுக்கையில் கிடக்கிறாள், காப்பாற்ற ஓடி வாருங்கள். நான் படித்தேன், வந்தேன், அதனாலேயே நாங்கள் இங்கே வந்தோம். என் அன்பு உலகத்தீரே, அதனாலேயே இங்கே வந்தோம். வணங்குவதற்கு எனக்கு கோடி சாமி உண்டு, வாழ்வதற்கு ஒரே ஒரு பூமி தான் உண்டு. சாமியை காப்பாற்ற அரசியல் செய்ய பல கட்சிகள் உண்டு. ஆனால் வாழ்கிற பூமியை காப்பாற்ற இந்திய துணைக்கண்டத்திலேயே நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி தான் உண்டு. பூமி என்பது ஒரு மண் குவியல் அல்ல, மண் திரட்டல்ல. அது என்னை பெற்ற தாய், என்னை பெற்ற தாயையும் பெற்ற தாய் என்கிற புரிதல் இருப்பதாலேயே நான் இங்கு வந்தோம், நாங்கள் இங்கு வந்தோம். என் தாய்க்கு ஒரு நோய் இருந்தால் எனக்கு வரும். என் தாய்க்கு மாலையில் கண் தெரியாது என்றால் எனக்கு வரும். என் தாய்க்கு காச நோய், டிபி இருந்தால் எனக்கு வரும். என் தாய்க்கு ஒரு பக்க தலைவலி இருந்தால் எனக்கு வரும். என் தாய்க்கு இதய நோய் இருந்தால் எனக்கு வரும். தாய்க்கு என்ன நோயோ அது தாய்ப்பாலின் மூலமாக சேய்க்கு கடத்தப்படும். உலக உயிர்களை பிரசவித்த தாய் பூமி தாய்க்கு நோய் வந்தால் உலக உயிர்கள் எல்லாவற்றுக்கும் நோய் வரும். என்னரும் தமிழ் சொந்தங்களே, என் தம்பி தங்கைகளே, உங்கள் கண் கொண்டு பார்க்கிற எல்லாவற்றையும் தந்தவள் யார் என்ற என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லி பாருங்கள். இந்த ஒளி வாங்கி, இந்த கருவி, ஒளிப்பதிவு கருவி, இந்த கட்டடம், இந்த கார், விண்கள் மேலே பறக்கிற விண்கலம், விமானம், கப்பல்,
தங்கம், வைரம், மரகதம், மாணிக்கம் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே பெட்ரோல், டீசல் எல்லாத்தையும் தந்தது யாரு? தந்தது யார்? இந்த உலகத்தில் பார்க்கிற நீ எல்லாவற்றையும் தந்தவள் பூமி தாய். அவளுக்கு நீ நோயை தவிர வேறு என்ன தந்திருக்கிறாய் என்பதை நீ ஆழ்ந்து சிந்திச்சு பாரு.